எமர்ஜென்சி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியல. கிட்டு வண்டி ஆடுது, ரிவர்ஸ் எடுத்தா வண்டி ஆஃப் ஆகுது. என்ன நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஆனியனை. சரி, ஃப்ரைடே அதுவுமா ஒரு அருமையான என்ன சொல்றது, அருமையான நெய் சோறு. அப்புறம் என்னடா வர மாட்டேங்குது டக்குன்னு. சரி, ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாளைக்கு வந்து ஃப்ரைடே அதுவுமா ஒரு அருமையான என்ன சொல்றது, அருமையான நெய் சோறு. அப்புறம் என்னடா வர மாட்டேங்குது டக்குன்னு. சரி, அருமையான நெய் சோறு, அப்புறம் ஒரு மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் மணி இப்போ நைட்டு கரெக்டாக 10 மணி ஆச்சு நைட்டு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஊறிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதில் சில பல மசாலாக்கள், சில பல ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் பட்டன், அப்புறம் லைக் வெட்டி கொஞ்சோண்டு நெய் விட்டு நல்லா வதக்கி அது ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம இந்த மட்டனில் சேர்த்து மசாலாக்கள்லாம் போட்டு பிரட்டி மேரினேட் பண்ணி வச்சிடறோம் நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் மதியம் சலா போயிட்டு சலாலாம் முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் பேபிஸ். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கறி தெரியுதா? கறி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம செஞ்சிடலாம். அதேமாதிரி இந்த ஆனியன் அதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இதையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம அதை மேலே போட்டு லைட்டாக ஊற வச்சிடணும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். போடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் லைட்டாக, மஞ்சத்தூள், பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். ஜீரகத்தை மறந்துட்டான். வேற ஏதோ எடுத்துட்டு ஜீரகத்தை மறந்துட்டான். காஷ்மீரி சில்லி போடு. ஜீரகம் தேடுவான் பாருங்களேன். ஜீரகம் தேடுவான். போ ஜீரகத்தூள் இல்லையா? நான் எடுத்து காட்டவா? உள்ள வச்சிருந்தா எப்படா தெரியும்? தோற்கடா. ஐயோ, போடுங்க. போதும், போடு. ஓகே, உப்பு யாரவன் மீட்டு போடுங்க. போடுங்க, 2 போடுங்க, 2. ஓகே, உப்பு கையில போடு. அப்படியே போடு, நான் சொல்றேன். போடு. போதும். எலுமிச்சை மலை வெட்டுங்க. உருட்டுங்க ஃபர்ஸ்ட். இந்த முடிஞ்சுதா வெட்டுங்க. கையை வச்சு புளிங்க, அப்பதான் கொட்டை வராது. இதுலயே புளி, அப்பதான் தெரியும். புளி, தயிர் போடு. அப்போ இந்த சின்ன டீஸ்பூன், அப்போ 3 போடு. ஓகே, டன். மிக்ஸ் பண்றேன். இப்போ வேற லெவலில் டேஸ்டா இருக்கும். இது என்ன மாதிரி ஃப்ளேவர்? இது என்ன மாதிரி ஃப்ளேவர்? ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னா, இந்த ஆனியனை அது மேல போட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஓகே,
வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியனு, அப்புறம் இந்த மசாலாக்கள், இந்த உப்புக்கள், அப்புறம் இந்த மீட் மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஃப்ளேவர் கிடைப்பாக. இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலா கிரேவி. இதை ஊற வச்சு நான் இந்த மாதிரி கிரேவி பண்றேன். அவ்வளோதான். செம்மையா இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட். ஓகே, முடிஞ்சு. இது இன்னைக்கு ஃபுல்லா இது ஊறட்டும். நாளைக்கு நம்ம பார்ப்போம். வெல்கம் பேக். வெல்கம் பேக் சொல்லிடுங்க. வெல்கம் பேக். நமாஸ் நல்லபடியாக முடிச்சு போந்துட்டு வந்தாச்சு. ஸோ மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை குக்கரில் போட்டோம் அப்படின்னா அது வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் கழுவி வச்சாச்சு. அது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் எங்கே போனோம்? கார் ரெடி பண்ண போனோம். கார் ரொம்ப மக்கர் பண்ணுது. இன்ஜின் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக ஆஃப் ஆகி வருது. ரிவர்ஸ் இருக்கும்போது ஆஃப் ஆகிடுது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அது போய் 2 வாட்டி போயிட்டேன். அது கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் போய் பார்ப்போம், என்ன அதுன்னு போய் பார்ப்போம். ஓகே, மனுஷனுக்கு சிடி ஸ்கேன் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் 2 வாட்டி ஊசி போட்டு கேட்கலன்னா 3ஆவது வாட்டி ஸ்கேன். இப்போ அவரை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் தான் என்ன அது பிரச்சனை நம்ம சொல்லுவோம் போல. போட்டாச்சு. அடுத்து தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டோம்னா, கறியை தூக்கி போட்டு 2 விசில் விட்டோம்னா, இன்னும் குடமிளகா பச்சை மிளகா மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா பச்சை மிளகா? ஐயோப்பா, இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும் போல, அந்த லெவலுக்கு இருக்குது. பாய் காஷ்மீரி சில்லி போட்டு வதக்கிட்டு இருக்கா போல. இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவீங்களா இப்போ பார்த்தாலும்? வதக்குங்க, நல்லா வதக்குங்க. ஸ்பீடாக வைங்க. நல்லா மசாலாலாம் இறங்கி வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. முன்னாடியே எடுத்து வச்சுருக்காங்களடா. சரி, ஓகே. இப்போ அதை போட்டு நம்ம ஒரு 7 விசில் விட்டோம்னா சரியாயிடும். ஓகே, பார்த்தவுடன் சாப்பிடுவோம். மட்டன் வேலை முடிஞ்சிச்சு. உப்பு போட்டியா? உப்பு போட்டு செக் பண்ணியா? செக் பண்ணேன். சிறுக்குன்னு இருக்கா நறுக்குன்னு இருக்கா? சிறுக்குன்னு தான் நறுக்குன்னு இருக்கும். சசி போட்டலாம். பிஸ்மில்லா. அல்ஹம்துலில்லாஹ் காக்கா. பாய், இந்த நம்ம வைக்கிற கறி சாப்பாடை சாப்பிட்டு ஜூஸா கேன்சல் பண்ணிக்கோ. பாய், ஜூஸா கேன்சல் பண்ணிருக்க போலயே. கண்டிப்பா. கடைசி நேரம் ஒரு மேஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேஜிக் நடக்குமா? இன்ஷா அல்லாஹ். பாய் மேலே இருக்கிறவன் நினைச்சா பண்ணிடுவோம் பாய். உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்போ இருக்கும். அவ்வளோதான். ஆல் ஃபினிஷ். சோறு ரெடி, கறி ரெடி, பாயும் ரெடி. சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனோம்? காரை கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ண போனோம். போயிட்டு என்னென்ன நோய் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சொல்யூஷன் மருந்து போடணும். ஆமாம், மருந்து போடணும். மருந்து போயிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த ஏஜ் பாருங்க, எரும மாடுகள்லாம் உங்களை அக்கான்னு கூப்பிட ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய உங்களுடைய சுட சுட சாப்பிடுவோம். ரெடி. வீடியோ எடுக்கவே இல்லையாடா? என்னடா நீ? பல பிரச்சனைகள்ல பேசிட்டு வரோம். 1008 பிரச்சனைகள் ஓடுது மண்டைக்குள்ளையும் வெளியும். அதனால மறந்தாச்சு. அதான் இப்போ வந்தாச்சு. எத்தனை வாட்டி தான் இந்த ரோட்டுக்கு நானும் வருவேன். வந்துட்டு போறதான் தவிர்த்து வண்டி ரெடி ஆக மாட்டேங்குது. அவர்கிட்ட போனா
அதோட என்ன பண்ணுவோம் போல போவாப்புல. கொஞ்சம் நில்லு, நம்ம வண்டியை விட்டுவிட்டு மற்ற வண்டியை கூப்பிட்டு வருவாப்புல. கூப்பிட்டு வந்து வேலை விட்டுட்டு இந்த ஜாமான் வாங்கிட்டு வா, அந்த ஜாமான் வாங்கிட்டு வா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவான் போல. ஆமா, சரி நமக்கு வந்து வண்டி ரெடி ஆகணும். ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியல. கிட்டுன்னு வண்டி ஆடுது, ரிவர்ஸ் எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகுது. என்ன பிரச்சனையே தெரியல. ஏதாவது மூணாவது ட்ரிப் வரேன் இங்கே. ஸோ வந்துட்டு மூலஹமாம் போயிட்டு சாமிண்ணே தயவு செய்து முடிச்சிருண்ணே வேலையை. சேக்கப் சார் சரியில்லைன்னு சொன்னாப்புல, அதை வாங்கி கொடுத்தோம். அதுக்கு முந்தின வாட்டி வந்தோம், பைப்பு சரியில்லைன்னு சொன்னாப்புல, அதை வாங்கி கொடுத்தோம். 3ஆம் வருஷ திருவிழா கேட்டதுக்கு அவர்கிட்ட லைட்டு பத்தலைன்னாங்க, லைட்டை வாங்கி வச்சாப்புல. போன வருஷம் கேட்டதுக்கு உன் கொலா பத்தலைன்னாங்க, அதையும் பெருசா வாங்கி வச்சாரு. இந்த வருஷம் கேட்டா பதிலே பேச மாட்டேங்கிற அந்த மொக்கச்சாமி. இந்த ஒரு படத்துல இந்த காமெடி வருமே, அதுக்கு முந்தின வாரம் 4 ஸ்டார்ட் அந்த இது இருக்கு, பிளக் அது வாங்கி கொடுத்தோம். இது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, கொலா சரியில்லைன்னு சொன்னாங்க, அது வாங்கி கொடுத்தோம், கொலா மாட்டினார். அந்த மாதிரி கதை ஆயிடுச்சு எங்க கதை. எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஆனா வண்டி தான் ரெடி ஆக மாட்டேங்குது. எல்லாம் பாத்திரம் நீங்க இன்ஷால்லா. நம்ம வந்து மெக்கானிக் ஆகிட்டு வரல, மிட்சுபிஷி வண்டி ஓட்டிருக்கோம். மிட்சுபிஷி வேற லெவல். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறோம். மிட்சுபிஷி ஜப்பான் வண்டி. ஜப்பானா சைனானா தெரியல, ஜப்பான் வண்டி தான் நினைக்கிறேன்ல மிட்சுபிஷி. அவர் தான் நம்ம சாமி அண்ணன் இருக்கார் பாருங்க, மெக்கானிக் சாமி அண்ணன். தயவு செய்து நம்ம வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. இவர் வந்து நல்லா பண்ணுறா போல். இவர் தான் போன நம்ம வண்டி ரெடி பண்ணா போல், ஆனால் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இந்த வாட்டியும் ரெடி பண்ணிட்டா வேற லெவலாக இருக்கும். பார்ப்போம், சீக்கிரமாக முடிச்சிட்டா கிளம்பிடலாம் நம்ம. கம்ப்யூட்டர் டெஸ்ட் நம்மளே கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணல. வேற லெவலில் இருக்குது, வேற லெவல். கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் இன்ஜினில் என்ன ஃபால்ட்டு, எது ஃபால்ட்டுன்னு. இறைவா, கம்மியாக வந்துட்டா சந்தோஷம், இல்லை அதிகமாக வந்துச்சுன்னா பெரிய தலைவலியாயிடுமே ஆண்டவா. நம்ம சேக்கப்சரு, அப்புறம் இந்த கிளிப்பு, ப்ளக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1500 செலவு பண்ணிட்டோம். நம்ம ஊர் காசுக்கு 30,000 ஆயிடுச்சு. இது எந்த ஒரு தொழில் நம்ம லைட்டாக ப்ளக்கோட என்னென்னமோ பண்ணுறா போல, என்னமோ சேரா போல. ஹாய் ஹபிபீஸ். ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வேலை முடியல. ஏன் அப்படின்னா இவனுக்கு அதை பார்க்க தெரியல. அவன் வந்து அந்த ஃபஹாஸ் வந்து இங்கிலீஷ் தெரியல அவனுக்கு. ஸோ அதனால் நாளைக்கு வாங்க, நாளைக்கு 10 மணிக்கு முதிர் இருப்பார், மொஹந்திஸ் முதிர் இருப்பா போல. ஸோ அவர் வந்து பாப்பா போல பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், நாளைக்கு ரிசல்ட் அது மாதிரி. ஆமாம். ஸோ நாளைக்கு 10 மணிக்கு வரணுமா. 10 மணிங்கிறது நமக்குலாம் நான் 8 மணிக்கு எழுந்துருங்க. ஆமாம், அவன் 8 மணிக்கு எழுந்துருவான். நமக்கு சனிக்கிழமைக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் தான் உங்களை உயர்த்தும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு பார்க்குது. இந்த வண்டி நம்ம சரி பண்ணாதான் எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ வந்து நியூயார்க் இல்லை, யூவாக் இங்கேருந்து கிளம்புறோம். ஓகேவா, ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை, ரொம்ப தூரமாக இருக்கான். சரி பைக் அப்படியே காட்டிடுவோம், அவரும் ஊருக்கு போகிறாப்போல. பைக் அப்படியே காட்டிட்டு நம்ம இங்கேருந்து வருவோம். ஸோ லெட்ஸ் கோ டு யூவாக். ஓகே ஹபீபீஸ், இப்போ நம்ம இங்கேருந்து யூவாக் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து 9 மினிட்ஸ் தான் போல நம்ம மூல்ஹமாம்லேருந்து. இதுவே நம்ம ஏரியாவில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து கரெக்டாக 27 மினிட்ஸ் காட்டுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதையும் போயிட்டு இருக்கோம், வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு ஓடுறீங்க, உள்ளேயே இருங்க. அப்புறம் சொல்லிட்டேன், அப்புறம் ஏடா கூட ஆயிடும். ஸோ பிரிட்ஜு ஒன்று வருது, இந்த பிரிட்ஜை ஏறி இறங்கி காட்டு மூலம் போகணும். நான் பண்ணிருங்க, நல்லதா இருக்கா வரலா. அது என்ன தெரியுதா, நம்ம மெட்ரோவில் போகும்போது பார்த்தோமே, அந்த பில்டிங், அந்த கேஎஃப்டி கேஎஃப்டி அதுதான்.
இதான் நியர்பை தான் எல்லாமே. இது வந்து வாக் சினிமாஸ். நடந்துகிட்டே போய் பார்க்கணுமா? அது வாக் சினிமா. வாக்ஸ் விவோ எக்ஸ் வாக்ஸ். இதுதான் அந்த யூவாக்கா இல்லையே, இதான்டா. ஏய் ஆஃப் பண்றா, இதான்டா. பாட்டு போடலான்னு பார்க்குறேன், அப்புறம் போட்டேன். ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது வேற தலைவலி. வண்டி என்னமோ மக்கர் பண்ணுதுங்க, வேற ஒன்றும் இல்லை, என்னமோ மக்கர் பண்ணுது. சரி பண்ணாதான் நமக்கு வண்டி நல்லா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வண்டியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 மாசமா அப்படியே போட்டேன்ல வண்டியை, அதனால கோளாறு கொடுக்குது. அதனால கோளாறு கொடுக்குது. மிஷின்லாம் அப்பப்போ ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ஓட்டிக்கிட்டே இருந்தாதான் அந்த மிஷின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆஹா பை, நைட் டைமில் வேற லெவலில் இருக்கும் பை. இது செம்மையாக இருக்கும் நைட் டைமில். அந்த நைட் டைம் வந்து பார்த்தா நம்ம வரணும். இப்போ எதா சரி சரி சரி. நானும் பாயும் யூவாக் வந்துட்டோம். இப்போ அந்த யூவாக்குன்னு எங்கே போட்டிருக்கோம் அதை போய் நம்ம பார்க்கணும். நடக்கிறதுக்காக பாய், நடைப்பயணம். இதில் ஆமாம், இதுலேருந்து அந்த முனை வரைக்கும் நடக்கணும், அதுக்காக தான். யூவாக். அப்படியே நில்லுங்க. ஆஹா, ஏ வாவ், செம்ம மாமா, செம்ம இது பா. வேற லெவலில் இருக்காரு. பாய் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மூவி சினிமா. எப்படி தெரியுமா இருக்குது? வந்து உள்ளே போயிட்டு லாக் ஆன மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தேவையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னா நம்ம உள்ளே போனால் அடுத்த கடைக்கு வாங்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கடைக்கு போனால் தேவையா வாங்கலாம், வெளில வந்துடும். எல்லாத்தையும் பார்த்துரு, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? இது வந்து அல் நாசர் ஆஃபீஸ். ஆமாம், கார்ரேஸ். யூவாக் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா பாய்? இந்த 3 கிலோமீட்டரை உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ஏதாவது ஒரு மாலுக்கு போனாலோ இல்லை இங்கேருந்து அங்கே போனாலோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து நடந்து தான் போகணும். அதை நடந்து போகிறதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும். அப்போ வந்து இந்த மால்லாம் போனால் உள்ளே போகுது, உள்ளே எல்லாமே பார்க்குற மாதிரி. சரி, நம்ம இங்கே வந்து போனால் இந்த இடம் பிடிச்சிருக்கா, உள்ளே போகலாமா, என்ஜாய் பண்ணலாமா, அப்படியே வெளில காரில் போயிட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு போய் அடுத்தது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நீயே நடந்து போய் பார்த்துக்கோ, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதானே பாய்? இதுதான் சேம் கான்செப்ட். படிக்கலாமா வேணாமா கேள்வி. ஓ, வாங்கிட்டு அடிக்கலாம்யா, நீ ஏன் கவலைப்படுற? வாங்கிட்டு அடிக்கலாம்யா. அவன் அடிச்சான்ல, அங்கே உட்காந்து அடிச்சா ஒரு டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக். அம்மா அந்த மாதிரி காஃபி சாப்பிட்டு அடிப்போம். இல்லையா, அம்மா காஃபி சாப்பிட்டு அடிப்போம். போடாது. யாரு கேட்டா? யாரும் கேட்கல இல்லை. ஸோ வேற லெவலில் இருக்கும் உண்மையிலே. என்ன சொல்கிறதுன்னா, பாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஏரியா. என்ன பாய்? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதுனால
அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாப்போல வாழ்ந்தா ஆடம்பரத்தை விரும்புறதுக்கு காரணம் வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு வச்சுக்கவா. சொல்லு மறுபடியும் சொல்லு. மனுஷன் வந்து ஆடம்பரம் எதுக்கு விரும்புறாங்க, இந்த மாதிரி இடத்த லைக் பண்றாங்க, அடுத்து சம்பாதிச்சு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஆடம்பரத்தை விரும்பிட்டீங்க. ஆடம்பரத்தை சம்பாதிக்கல ஒன்று ஆனால் சம்பாதிச்சுனா நீங்க தான் மண்ணுக்கு தானே போகுது. சம்பாதிச்சானே ஆடம்பரமே பண்ண முடியும். எவ்வளோ பண்ணலான்னு இருக்கீங்க அப்போ? திருப்பி வருவேன் ரிட்டர்னு சும்மா சாம்பிள் தான். திருப்பி ரிட்டர்ன் வருவேன். வா 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 இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். வாங்க வாங்க வாங்க. போங்க போங்க. நீங்கள் பாய் அப்படியே மலைச்சு மலைச்சு பார்க்குறாப்பல்ல. ஏய் ஊருக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி கூட்டு வந்துருக்கேன். ஊருக்கு அமிச்சுட்டா கூட இவ்வளோ ஃபீல் ஆகும். எத்தாச்சு. ஆ ஃபைனலாக தம்பிஸ் ரெஸ்டாரண்ட்டில் என்னது மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி நல்லா சூடாக இருக்குல்ல. சூடாக வந்து வியூவாக கூட முடிச்சிட்டோம். கரெக்டாக அவ்வளோதான். போனோம், இங்கே சாப்பிட்டோம்.